பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் இந்த வீடியோ காண்கிற யாவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இந்த வீடியோ காண்கிற யாவரையும் IAGM எக்கோ அன்போடு கூட வரவேற்றுக் கொள்கிறது. இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்னால் சம்பவிக்கிற சில சம்பவங்களில் சபையில் என்னென்ன அடையாளங்கள் நடக்கும், என்ன சம்பவங்கள் சம்பவிக்கும். 2, யூதனில் என்னென்ன சம்பவங்கள் சம்பவிக்கும் என்பதை குறித்து இதற்கு முன்னே அநேக வீடியோக்கள் நான் பதிவேற்றம் செய்திருக்கிறேன். அந்த வீடியோக்களை எல்லாம் IAGM எக்கோ என்ற பிளேலிஸ்டில் உங்களுக்கு பார்க்கலாம். தயவாய் அதை கண்டு சத்தத்தை அறிந்து கொள்ளும்படியா உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். ஆனால் இந்த வீடியோவின் மூலமாக இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்னால் சம்பவிக்கிற அடையாளங்களில் உலகத்தில் என்ன சம்பவிக்கும் என்பதன் ஒரு அடையாளத்தை இந்த வீடியோ மூலமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் விரும்புகிறேன். அதற்கு ஆதாரமாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். இயேசு இப்பூமியில் கர்த்தருடைய வருகைக்கு முன்னால் என்னென்ன அடையாளங்கள் இந்த உலகத்தில் சம்பவிக்கும் என்பதை குறித்து சொன்ன அநேக காரியங்களில் முதலாவது காரியம் கொள்ளை நோய்கள் உண்டாகும். அந்த கொள்ளை நோய்கள் படர்ந்து பிடிக்கும் போது ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து வருகை மிகவும் சமீபமாய் இருக்கிறது. இந்த கொள்ளை நோய் என்ற அடையாளத்தை குறித்து சில காரியங்கள் வேதத்திலிருந்தும் சரித்திரத்திலிருந்தும் உங்களோடு கூட இந்த வீடியோ மூலமாக பகிர்ந்து கொள்கிறேன். கொள்ளை நோய் என்று சொன்னால் என்ன? அதை குறித்து சயின்ஸ் சொல்லுகிறது. எஸ்னியா பெஸ்டிஸ் என்றதான ஒரு பாக்டீரியா, இந்த எஸ்னியா பெஸ்டிஸ் என்று சொல்லுகிற பாக்டீரியா இருந்தாகும் கொள்ளை நோய்கள் கடந்து வருகிறது என்று சொல்லுகிறது. இந்த கொள்ளை நோய் மிருகங்களோடு கூட அதிக தொடர்புடையது. இது அதிகமும் மிருகங்களிலிருந்து படர்ந்து பிடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த வைரஸ் അല്ലെങ്കിൽ இந்த கொள்ளை நோய் வியாதி பிடித்திருந்தால் அந்த மரித்து போன மிருகங்களில் கொதுகு, ஈ மற்றுமுள்ள ஏதாவது ஜீவிகள் அதை கடித்து அந்த ஜீவிகள் மனிதனை கடிக்கும் போது இந்த மிருகத்தில் இருந்துள்ள வைரஸ், இந்த வியாதி மனிதனுக்கு படர்ந்து பிடிக்கிறது என்று சயின்ஸ் சொல்லுகிறது. சயின்ஸ் இந்த வியாதியை 3ஆக வேறு பிரித்திருக்கிறது. 1 பியூபோனிக் என்றும், 2 செப்டிசெமிக் என்றும், 3 நியூமோனிக் என்றும் வேறு பிரித்திருக்கிறது. இந்த பியூபோனிக் என்ற வைரஸ் பிரிவு மனுஷனுடைய இரத்தத்தில் காணப்படுகிற நிணநீர், இரத்த அணுக்கள் இவைகளை அழிக்கக்கூடிய நிலைமைக்கு இந்த வைரஸ் செயல்படும் என்று சொல்கிறார். 2 செப்டிசெமிக் என்றதான பிரிவு மனிதனுடைய இரத்தத்தில் கலர்ந்து அது அவனுக்கு மனத்துக்கு நேராக நடத்தும் என்று சொல்லுகிறது. 3 நியூமோனிக் என்றதான வைரஸ் பிரிவு, இது நுரையீரலை பாதித்து அநேகரை மனத்துக்கு நேராக கொண்டு செல்கிறது என்று கொள்ளை நோய் வியாதியை 3ஆக விஞ்ஞானம் பிரித்திருக்கிறது. அந்த கொள்ளை நோயின் ஆரம்பம் எங்கே என்னும் தேடி பார்த்தால் வேதாகமும் அதற்கு விடை சொல்லுகிறது. இந்த கொள்ளை நோயுடைய வேதம் சொல்லுகிறது தேவன் அனுப்புகிறார். என்னால் சயின்ஸ் சொல்லுகிறது அது மிருகங்களில் இருந்து கடந்து வருகிறது என்று. 2ம் சரியா என்று கேட்டால் 2ம் சரிதான். ஆதாரம் 1 மகா வியாதிகள் അല്ലെങ്കിൽ கொள்ளை நோய்கள் தேவனால் அனுப்பப்படுகிறது. உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம்
21, 22 வசனங்களில், நீ சுதந்திரிக்கும் தேசத்தில் கர்த்தர் உன்னை நிர்மூலமாக்கும் மட்டும் கொள்ளை நோய் உன்னை பிடித்து கொள்ள பண்ணுவார். கர்த்தர் உன்னை இழையினாலும் காய்ச்சலினாலும் உஷ்ணத்தினாலும் எரிபந்தத்தினாலும் வறட்சியினாலும் கருக்காயினாலும் விஷப்பனியினாலும் வாதிப்பார். நீ அழி மட்டும் இவைகள் உன்னை பின்தொடரும். வேதம் சொல்லுகிறது, இந்த கொள்ளை நோய் என்று சொல்லுகிற வியாதி, அது ஆங்கிலத்தில் பெஸ்டிலன்ஸ் என்று சொல்லப்படுகிறது. இந்த வியாதியை தேவன் அனுப்புகிறார். எதற்காக தேவன் மனுஷனிடத்தில் இந்த வியாதி அனுப்புகிறார் என்று சொன்னால், அது தேவனால் அனுப்பப்படுகிற தேவனுடைய நியாய தீர்ப்பு. அதுக்கு காரணம் என்ன? ஜீவனுள்ள தேவனை விட்டு, ஒரே தேவனாகிய கர்த்தரை விட்டு, இயேசு கிறிஸ்துவை விட்டு மனிதன் பின்வாங்கி அவரை சேவிக்காமல் விக்கிரக ஆராதிகளாய் மாறி தேவனுக்கு விரோதமான பாவம் செய்தார். அவர்களை தண்டிக்கும்படியாக தேவனால் அனுப்பப்படுகிற ஒரு வாதை தான் கொள்ளை நோய் என்று வேதம் சொல்கிறது. தேவனை அறியாத ஜனத்தின் மேல் அல்லாவிடில் தேவனை அறிந்து தேவனை விட்டு பின்மாறி போன ஜனத்தின் மேல் தேவன் அனுப்பும் முக்கியமான 4 வாதைகள் இருக்கிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 14 அதிகாரம் 21 வசனத்தில், ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், நான் மனுஷரையும் மிருகங்களையும் நாசம் பண்ணும்படி எருசலேமுக்கு விரோதமாய் பட்டயம், பஞ்சம், துஷ்ட மிருகங்கள், கொள்ளை நோய் என்னும் 4 கொடிய தண்டனைகளையும் அனுப்பும் போது எவ்வளவு அதிக சங்காரமாகும். தேவன் ஜனத்தை தண்டிக்கும்படி இந்த பூமியில் அனுப்புகிற 4 தண்டனைகள், 4 நியாய தீர்ப்புகள். 1 பட்டயம் என்று சொன்னால் யுத்தம், 2 பஞ்சம், 3 துஷ்ட மிருகங்கள், 4 கொள்ளை நோய். அப்ப இந்த 4 விதமான நியாய தீர்ப்புகளினால் கர்த்தரை அறியாத, விசுவசிக்காத, ஏற்றுக்கொள்ளாத ஜனத்தின் மேல் தேவன் அனுப்பும் போது அதில் ஒரு நியாய தீர்ப்பு கொள்ளை நோய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கொள்ளை நோயினாலும் மற்றும் அநேக வியாதிகளினாலும் தேவன் மனிதனை தண்டிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இதை குறித்து முதலாவது இந்த கொள்ளை நோயின் ஆரம்பம் எங்கே என்று வேதாகமம் அதற்கு விடை சொல்லுகிறது. வேதாகமத்தில் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 9 அதிகாரம் 1 முதல் 4 வரை உள்ள வசனங்களை படிக்கும் போது, பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ பார்வனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை போகவிடு. நீ அவர்களை விடமாட்டேன் என்று இன்னும் நிறுத்தி வைப்பாயாகில் கர்த்தருடைய கரம் வெளியில் இருக்கிற உன் மிருக ஜீவன்களாகிய குதிரைகளின் மேலும் கழுதைகளின் மேலும் ஒட்டகங்களின் மேலும் ஆடு மாடுகளின் மேலும் இருக்கும் மகா கொடிதான கொள்ளை நோய் உண்டாகும். இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோன் அடிமைத்தனத்தில் இருந்த 400 வருஷங்கள், அதன் முடிவில் இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்து வாக்தத்த கானானுக்கு கொண்டு வரும்படி மோசே என்ற இரட்சகரை கர்த்தர் அனுப்புகிறார். மோசே பார்வோனிடத்தில் சென்று இஸ்ரவேல் ஜனங்கள் சத்திய தேவனை ஆராதிக்கும்படியாக அவளை விட்டுவிடு என்று பார்வோனோடு சொல்லுகிறார். பார்வோன் தேவன் யார், அவரை நான் அறியேன் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை தேவனை ஆராதிக்க விடாமல் தடுத்து நிறுத்தின போது அவர்களை தண்டிக்கும்படி நியாய விதியாக, நியாய தீர்ப்பாக தேவன் 10 வாதைகளை அனுப்பினார். அந்த 10 வாதைகளில் 5வது வாதையாகும் கொள்ளை நோய் என்று சொன்னதான வாதை. கொள்ளை நோயின் ஆரம்பம் வேதாகமத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. மோசேயின் காலத்தில்
எகிப்து ராஜ்யத்தில் பார்வோனுடைய ஆளுகையின் காலத்தில் இது சம்பவித்தது என்று வேதாகமம் சொல்லுகிறது. இரண்டாவது, இஸ்ரவேலில் ஆட்சி செய்த தாவீது ராஜாவின் காலகட்டத்திலும் இந்த கொள்ளை நோய் படர்ந்து பிடித்தது. தாவீது ராஜாவு செய்த ஒரு சிறிய தவறினால் தேவன் இஸ்ரவேல் ஜனத்தில் கொள்ளை நோயை அனுப்பினார் என்று 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 21 அதிகாரம் 11 அப்படியே காத்து தாவீதிடத்தில் வந்தவனை நோக்கி, 3 வருஷத்து பஞ்சமோ அல்லது உன் பகைஞரின் பட்டயம் உன்னை பின்தொடர நீ உன் சத்துருக்களுக்கு முன்பாக முறிந்தோடி போக செய்யும் 3 மாத சங்காரமோ அல்லது 3 நாள் கர்த்தருடைய தூதன் இஸ்ரவேலுடைய எல்லையெங்கும் சங்காரம் உண்டாகும்படி தேசத்தினருக்கும் கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோயோ இவைகள் ஒன்றை தெரிந்து கொள் என்று கர்த்தர் உரைக்கிறார். 14 ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலிலே கொள்ளை நோயை வரப்பண்ணினார், அதனால் இஸ்ரவேலில் 70,000 பேர் மடிந்தார்கள். வேதாகமத்தில் கொள்ளை நோயை குறித்து எழுதப்படுகிற தாவீதின் காலத்தில் தாவீது செய்த தவறினால் தேவன் இஸ்ரவேலில் கொள்ளை நோயை வரவிட்டார். அந்த கொள்ளை நோயினால் 70,000 ஜனம் அன்றைக்கு மடிந்து போனார்கள் என்று வேதம் சொல்கிறது. அது கொள்ளை நோய், அது தேவனால் அனுப்பப்படுகிற வியாதி. ஏனென்றால் சத்திய தேவனை அறியாதிருக்கிற, அறிந்தும் பின்மாறி போகிற ஜனத்தின் மேல் அது தேவனுடைய நியாய தீர்ப்பாக தேவன் அனுப்புகிறார் என்று வேதம் சொல்கிறது. அதை குறித்து தேவன் தாவீதின் குமாரனாகிய சலோமோன் ராஜாவோடு கூட அதை குறித்து தெளிவாய் சொல்லுகிறார். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7 அதிகாரம் 13 நான் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்துக்குள் கொள்ளை நோயை அனுப்பும் போது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்களை தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். சலோமோன் ராஜா தேவனுக்கென்று ஆலயத்தை கட்டின போது தேவன் அவர்களோடு சொல்லுகிறார், கொள்ளையின் நோயை நான் அனுப்பும் போது என்னை நோக்கி பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பி ஆண்டவர் நோக்கி இரக்கத்திற்காக கெஞ்சினால் அந்த கொள்ளை நோயில் இருந்து விடுவிப்பார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மட்டுமல்ல, இதே சாலோமோன் ராஜா தேவாலயம் கட்டி பிரதிஷ்டை பண்ணும் போது தேவனோடு விண்ணப்பிக்கிறார். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8 அதிகாரம் 37 முதல் 40 வரை உள்ள வசனங்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாகிற போதும் கொள்ளை நோய் உண்டாகிற போதும் வறட்சி சாவி வெட்டுக்கிளி பச்சைக்கிளி உண்டாகிற போதும் அவர்கள் சத்துருக்கள் தேசத்திலுள்ள பட்டணங்களை முற்றுகை போடுகிற போதும் யாதொரு வாதையாகிலும் யாதொரு வியாதியாகிலும் வருகிற போதும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் அனைவரிலும் எந்த மனுஷனாலும் தன் இருதயத்தின் வாதியை உணர்ந்து இந்த ஆலயத்தின் நேராக தன் கைகளை விரித்து செய்யும் சகல விண்ணப்பத்தையும் சகல வேண்டுதலையும் உம்முடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு மன்னித்து தேவரீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தில் அவர்கள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் உமக்கு பயப்படும்படி தேவரீர் ஒருவரே எல்லா மனுஷன் இருதயத்தையும் அறிந்திருக்கிறவர் ஆதலால் நீர் அவனவன் இருதயத்தை அறிந்திருக்கிறபடியே அவனுடைய வயலுக்கு தக்கதாக செய்து அவனுக்கு பலன் அளிப்பீராக. இப்ப சலோமோன் ஜெபிக்கும் போது அவர் எப்படி சொல்லி ஜெபிக்கிறார், ஆண்டவரே நீர் கொள்ளை நோய் அனுப்பும் போது ஜனங்கள் மனம் திரும்பி ஒரே தேவனாய கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும் போது ஆராதிக்கும் போது அவள் பாவத்தை மன்னித்து அந்த வியாதியிலிருந்து விடுதலை பண்ணுவீராக என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார்.
அப்பொழுது வியாதிகள் ஆரம்பம் தேவனால் அனுப்பப்படுகிறது. காரணம், ஒரே தேவனை, தேவகுமாரனான இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று அங்கீகரியாமல், அவரை ஆராதிக்காமல், அவரை சேவிக்காமல், அவரை ஆராதித்தவர்களும் தேவனை விட்டு பின்மாறி போகும்போது அதற்கு தண்டனையாக தேவன் கொள்ளை நோயை இந்த உலகத்தில் அனுப்புகிறார். இரண்டாவது, மருத்துவ விஞ்ஞானம் என்ன சொல்லுகிறது? மருத்துவ விஞ்ஞானம் இந்த கொள்ளை நோய் வருகிறது ரெண்டு விதத்தில் வருகிறது என்று. ஒன்று, மிருகங்களிலிருந்து வருகிறது என்று. அது வேதமும் அதைத்தான் சொல்கிறது. யாத்திராமம் 9:1 முதல் 4 வசனங்களில் நேரத்தை வாசித்தேன். பார்க்கும்போது இந்த கொள்ளை நோய் மிருகங்களில் படர்ந்து பிடிக்கிறது. பிறகு அது மனிதனிலும் இந்த கொள்ளை நோய் பாதிக்கிறது என்று வேதத்திலே சொல்லியிருக்கிறது. அதைத்தான் மருத்துவ விஞ்ஞானமும் சொல்லுகிறது. மிருகங்களிலிருந்து இந்த கொள்ளை நோய்கள் பரவுகிறது. இரண்டாவது, விஞ்ஞானம் சொல்லுகிறது வைரஸ்களிலிருந்து இந்த கொள்ளை நோய் பரவுகிறது. இந்த வைரஸ்களிலிருந்து கொள்ளை நோய் பரவும் போது மருத்துவ விஞ்ஞானம் அதை இரண்டாக பிரிக்கிறது. ஒன்று, மிருகங்களிலிருந்து அது பரவுகிறது. அது நான் வேதத்திலே அதற்கு ஆதாரம் சொல்லி, வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. அது நேரமே வாசித்தேனே. இந்த துஷ்ட மிருகங்களுக்கும் வைரஸுக்கு ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. மிருகங்களிலிருந்தும் இந்த கொள்ளை நோய் மனிதனிடத்தில் பரவுகிறது என்று அந்த யாத்திராகமும் 9ஆம் அதிகாரம் முழுவதும் படித்து பார்க்கும்போது நம்ம தெளிவாய் கண்டுகொள்ள முடியும். அதனால் மிருக வியாதிக்கும் கொள்ளை நோய்க்கும் ரொம்ப தொடர்பு இருக்கிறது. முக்கியவாறும் ஏதாவது ஒரு வைரஸ் ஏதாவது ஒரு மிருகத்தின் பெயரால் அறியப்படுகிறது. எடுத்துக்காட்டாக பன்றி காய்ச்சல், எபோலா, பறவை காய்ச்சல், எலிப்பனி, எலி காய்ச்சல், இப்படி ஒவ்வொரு மிருகம், ஒரு பிராணிகள், பறவைகளுடைய பெயரால் அவர்கள் அறியப்படுகின்ற காரணம், இந்த மிருகங்களிலிருந்து பறவைகளிலிருந்து இந்த வைரஸ் வந்து கொசு, ஈ மற்றும் உள்ள ஊரும் பிராணிகளிலிருந்து அந்த மிருகங்களை கடிக்கும் போது, பறவைகளை கடிக்கும் போது, மிருகங்களை கடித்த கொசு, ஈ மற்றும் உள்ள ஊரும் பிராணிகள் மனிதனை கடிக்கும் போது அது மனிதனுக்குள் பரவி அது கொள்ளை நோயாக படர்ந்து பிடித்து அநேக ஆட்களை மரணத்தினராக அனுப்புகிறது என்று சயின்ஸ் சொல்லுகிறது. வேதம் அதை சாட்சி சொல்லுகிறது. இந்த வைரஸ் என்று சொல்லும்போது ரெண்டு விதமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, மிருகங்களில் இருந்து உண்டாகிற வைரஸ், அது நேரம் என சொல்லிவிட்டேன். ரெண்டு, மனிதன் உண்டு பண்ணுகிற வைரஸ்கள். மனிதன் உண்டு பண்ணுகிற வைரஸ்கள் உண்டா என்று கேட்டால் மருத்துவ விஞ்ஞானம் தெளிவாக சொல்கிறது, மனிதன் உண்டு பண்ணுகிற வைரஸ் மூலமாக அநேகர் மரித்து போகிறார்கள், அநேகரில் அந்த வியாதி படர்ந்து பிடிக்கிறது என்று விஞ்ஞானம் சொல்லுகிறது. அதில் ஒரு வைரஸ் எய்ட்ஸ் என்று சொல்கிறதான வியாதி. இந்த எய்ட்ஸ் வைரஸை கண்டுபிடித்தவர் ராபர்ட் காலோ என்றதான விஞ்ஞானி. இந்த வைரஸை கண்டுபிடித்து அது பூமி முழுவதும் பரவினது. முக்கியமாக ஆப்பிரிக்கா கண்டம் முழுவதும் அது படர்ந்து பிடித்தது. அந்த காலகட்டத்தில் கோடிக்கணக்கான ஜனம் இந்த எய்ட்ஸ், HIV என்று சொல்லுகிற வைரஸ் நிமித்தமாக ஜனங்கள் மரித்து போனார்கள் என்று சரித்திரம் சொல்லுகிறது. டாக்டர் ராபர்ட் காலோ மரணமடைகிற வேளையில் அவர் இப்படி சொன்னாராம், we are forced to create the HIV virus as a secret weapon to wipe out
த ஆப்பிரிக்கன் ரேஸ். இன்னும் சொன்ன ஆப்பிரிக்காவுள்ள ஜன சமூகத்தை முழுவதும் துடைத்து மாற்றும்படியான ஒரு ரகசிய ஆயுதமாக்கும் HIV என்றதான வைரஸ், அதை உண்டு பண்ணும்படியாக நாங்கள் நிர்பந்தப்படுத்தப்பட்டோம் என்று அவர் சொல்லி மரணமடைந்ததாக சரித்திரம் சொல்கிறது. இந்த எய்ட்ஸ் என்ற வியாதி வைரஸ், HIV என்றதான வியாதி இந்த வைரஸ் இன்றைக்கும் மனுஷ சமூகத்தில் அநேக ஆட்களில் பரவிக்கொண்டே இருக்கிறது. இந்த HIV என்றதான வியாதி ஒரு மனிதனில் பிடிபட்டு போனால் பிறகு அந்த வியாதியிலிருந்து அவனுடைய மரணம் வரைக்கும் அந்த வைரஸ் அவனுக்கு மாற்ற முடியாதாம். ஆனால் ஒன்று செய்யலாம், சரியான மருத்துவ ஆலோசனைகளும் மருத்துவங்களும் செய்கிற நிமித்தமாக அந்த வைரஸை கட்டுப்படுத்தி கட்டுக்குள்ள வைத்திருக்கலாமா. ஆனால் முழுவதுமாக துடைத்து மாற்ற முடியாது. அப்படி பாதிக்கப்பட்ட கோடான கோடி ஜனம் மரித்து போனவர்கள் உண்டு. இன்றைக்கும் லட்சக்கணக்கில் ஜனங்களில் அது பரவி அநேகரை மறிக்காமல் மறிக்கும்படியாக அந்த வியாதிகள் படர்ந்து பிடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த மனிதன் உண்டாக்குகிற இந்த வைரஸின் மூலமாக கோடான கோடி ஜனங்கள் இன்றும் மரித்துக் கொண்டே இருக்கிறார்கள். WHO என்று சொல்லப்படுகிற உலக சுகாதார மையமும் இதற்கு அனுகூலமாயிருக்கிறது என்று பொதுவே நம்பப்படுகிறது. 1/3 ஜனங்களை இப்படிப்பட்ட வைரஸின் மூலமாக, மனிதன் கண்டுபிடித்த வைரஸின் மூலமாக கொலை செய்யும்படியாக இந்த உலக சுகாதார மையம் அனுகூலமாய் இருக்கிறது என்று பொதுவே சத்தங்கள் உயர்ந்து பொதுவே நம்பப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய காலகட்டங்களில் நோவல் கொரோனா என்றதான வியாதி, இந்த கொலை நோய் நாம் நம்முடைய கண்கூடாக நம்முடைய காலத்திலே கண்டிருக்கிறோம். இதனுடைய ஆரம்பம் எங்கே? ஏன் இந்த மனிதன் உருவாக்கின இந்த வைரஸ் படர்ந்து பிடித்தது, அநேகரை மரணத்துக்கு நேரம் அனுப்பினது என்பதற்கு ஒரு பின்னணியம் இருக்கிறது. இஸ்ரவேல் என்ற ராஜ்யத்தின் கையில் பயோ வெப்பன் என்ற ஆயுதம் இருக்கிறது. அந்த ஆயுதத்தின் மூலமாக அது ஒரு ஸ்ப்ரே, யூதர்கள் அல்லாத மற்ற ஜனத்தின் சரீரத்தின் ஸ்ப்ரே அடித்து விட்டால் அவர்கள் சரீரத்தில் இருக்கிற ரத்தம் கட்டியாகி அவர்கள் உடனே மரித்து விடுவார்கள். ஆனால் யூத ஜனமாயிருக்கிற யூதர்கள் சரீரத்தில் இந்த ஸ்ப்ரே அடித்தால் அவளுக்கு ஒன்றுமே சம்பவிக்காது. இதை மனம் பிடித்து அறிந்து கொண்ட சீனா ராஜ்யம் அவர்கள் இயற்கையாக மனிதனாகவே கண்டுபிடித்த ஒரு வைரஸ் பேருதான் நோவல் கொரோனா என்றதான வைரஸ். இந்த வைரஸ் சைனாவில் தான் முதலாவது ஆரம்பித்தது. சைனாவில் 4வது பெரிய நகரம் என்று அறியப்படுகிற வுகான் என்றதான நகரத்தில் இருந்து இந்த நோவல் கொரோனா வெளிப்பட்டது என்று பொதுவே அறியப்படுகிறது. இந்த வைரஸ் வெளிப்படக்கூடிய ஒரு காரணம் இங்கே சொல்லப்படுகிறது. 2019 அக்டோபர் மாதத்தில் வுகான் என்றதான சைனையில் உள்ள ஒரு லேபில் இந்த வைரஸை, மனிதன் கண்டுபிடித்த இந்த வைரஸை குடுவைகளில் மாற்றி ஒரு ஸ்திரீ மாற்றிக் கொண்டிருக்கும் போது அவள் அறியாமலேயே அந்த குடுவையில் இருந்துள்ள இந்த வைரஸ் அவள் போட்டிருந்த கோட்டில், வஸ்திரத்தில் பிடித்துக் கொண்டார். இந்த ஸ்திரீ வுகானில் சென்று வுகானில் ஒரு இறைச்சி கடையில் நின்று இறைச்சி வாங்கி கொண்டிருக்கும் போது இந்த வஸ்திரத்தில் இருந்த இந்த வைரஸ் அந்த இறைச்சிகளிலும் பரவினதாம். பிறகு இந்த இறைச்சி வாங்க வந்த எல்லாருடைய சரீரத்திலும் இந்த வைரஸ் பரவி அது உலகம் முழுவதும்
பரும்படியான சூழ்நிலை வந்தது. இந்த வைரஸ் சைனாவின் எல்லை நாடுகளாக இருக்கிறதான ரஷ்யா, பூட்டான், தாய்லாந்து, வியட்நாம், பர்மா, பாகிஸ்தான், நம்முடைய இந்தியா, இதுபோലുള്ള அநேக ராஜ்யங்களில் இந்த வைரஸ் பரவினது. ஏசம் 14 ராஜ்யங்களில் இந்த வைரஸ் அந்த நாட்களில் பரவினது என்று சரித்திரம் சொல்லுகிறது. இந்த வைரஸின் மூலமாக ஏசம் 231 ராஜ்யங்களில் ஏசம் 70 கோடியே 47,53,890 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களாம். 7 கோடியே 10,681 பேர் இந்த 231 ராஜ்யங்களும் மறித்திருக்கிறார்கள். நம்முடைய இந்தியாவில் மட்டும் 45,35,393 பேர் இந்த கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டார்கள். அதில் 5,33,570 பேர் இந்த கொரோனா கொள்ளை நோயால் மரித்து போனார்கள் என்று சரித்திரம் சொல்லுகிறது. நம்முடைய காலத்தில் நம்முடைய கண் முன்பாக நமக்கு பிரியமான எத்தனையோ ஆள்கள் இந்த வியாதியினால் மரணமடைந்தார்கள். இதனுடைய அறிகுறி தொண்டவேதனை, நிமோனியா, இரத்தம் கட்டியாகிறது, சுவாசம் எடுக்கிறதுக்கு கடினமான சூழ்நிலை, மூளை பாதிக்கப்படுகிற அனுபவங்கள், இப்படிப்பட்ட பல பிரச்சனைகளினால் இந்த நோவல் கொரோனா என்ற கொள்ளை நோயினால் இந்தியாவில் மட்டும் 5,33,570 பேர் மரித்திருக்கிறார். மனிதன் கண்டுபிடித்த வைரஸ் கொள்ளை நோய். சரித்திரம் இப்படி சொல்லுகிறது. ஏடி 1347 முதல் நம்முடைய 2019 வரைக்கும் ஏகദേശம் 16 கொள்ளை நோய் சம்பவங்கள் சம்பவித்திருக்கிறது. இந்த 16 கொள்ளை நோய் சம்பவங்களிலும் ஏசம் 147 மில்லியன் ஜனங்கள் மரணமடைந்திருக்கிறார்களாம். இந்த 147 மில்லியன் என்று சொல்லும் போது 14 கோடியே 70 லட்சம் ஜனம் மரித்திருக்கிறார்களாம். 18ஆம் நூற்றாண்டு 19ஆம் நூற்றாண்டில் ஸ்மால் பாக்ஸ் என்று சொல்லுகிறதான ஒரு கொள்ளை நோய், ஒரு வியாதி, இது அமெரிக்கா, ஐஸ்லாந்து, பால்கன், ஐரோப்பா நாடுகள், இந்த ராஜ்யங்கள் எல்லாம் இந்த வியாதி பரவி 1/2 மில்லியன் ஜனம் என்று சொன்னால் 5 லட்சம் ஜனம் இந்த கொலை நோய் மரித்திருக்கிறார்களாம். 20ஆம் நூற்றாண்டில் மலேரியா, டியூபர்குலோசிஸ், டெங்கு காய்ச்சல், சிக்கன் குனியா காய்ச்சல், சிகா வைரஸினால் பாதிக்கப்பட்ட காய்ச்சல், எய்ட்ஸ் என்றதான வியாதி, அந்த வைரஸ், இவைகள் நிமித்தமாய் லட்சக்கணக்கில் ஜனம் மரணமடைந்திருக்கிறார்கள். சிகல்லா என்ற வைரஸ், இந்த சிகல்லா என்ற வைரஸ் தண்ணீரின் வழி பரவுகிறதா. அந்த வைரஸ் பரவி இருக்கிற தண்ணீரை குடிக்கும் போது அந்த வைரஸ் மனுஷனில் பரவி மனிதனை பல வேதனைகள் உட்படுத்தி அநேகரை மனநேராய் கொண்டு போகிறது. ஆனால் தண்ணீரை கொதிக்க வைத்து குடிக்க வேண்டும் என்று மருத்துவ கழகம் சொல்லுகிறது. அடுத்து குரோமியம், பெரிலியம் என்றதான வைரஸ்கள். இந்த வைரஸ் மரித்து போன பிரேதங்களில் இருந்து பரவுகிறதா. அது மனிதனாயிருந்தாலும் மிருகமாயிருந்தாலும் இந்த 2 இன வைரசுகள் பாதிக்கப்பட்டால் ஆழக்குழி எடுத்து அந்த மரண சரீரத்தை மறைவு செய்தாலும் அந்த வைரஸ் ஒருபோதும் இறக்காது. அந்த வைரஸ் அதிலிருந்து சென்று
ஆழ கிணறுகளில் உள்ள தண்ணீர்கள் பரவி அந்த தண்ணீரை குடிக்கும் போதும் அந்த வைரஸ் மனிதனுக்கு பரவி அநேகர் மரித்து போகிறதாக விஞ்ஞான கழகம் சொல்லுகிறது. அந்த கிறிஸ்துவின் காலத்திலும் இந்த வியாதி பரவி அநேகர் மரித்து போவார்கள் என்று வெளிப்படுத்தல் விசேஷம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை படிக்கும்போது, நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறியிருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் காற்பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது என்று சொன்னால், அந்திகிறிஸ்துவின் காலத்திலும் கொள்ளை நோயினாலும் பஞ்சத்தினாலும் துஷ்ட மிருகங்களினாலும் யுத்தங்களினாலும் பூமியில் 1/4 கொலை செய்யும்படியான அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. கொள்ளை நோய் பரவி அநேக ஜனம் மரித்து போவார்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்போது இந்த கொள்ளை நோயின் அறிகுறி இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபமாயிருக்கிறது என்பதாகும். இந்த கொள்ளை நோயிலிருந்து விடுதலை பெற என்ன வழி என்று சொன்னால், ஒரு வழி இருக்கிறது. வேதாகம் அதை குறித்து சொல்லுகிறது. நாம் உபாகம புஸ்தகம் படித்த போது நாம் வாசித்தோமே, சத்திய தேவனை இயேசு கிறிஸ்து என்ற ஒரே பேரான தேவகுமாரனையும் பூர்ணமாய் ஏற்றுக்கொண்டு அவருடைய கட்டளைகளை கைக்கொண்டு அவரை கீழ்ப்படிந்து அவருக்கென்று வாழும்போது தனிநபர், குடும்பங்கள், தேசம், ராஜ்யம் இவர்கள் உண்மையான யெகோவாயாம் தேவனை மனித ரட்சிப்புக்காக இந்த பூமியில் தேவன் அனுப்பின தேவகுமாரனான இயேசு கிறிஸ்துவையும் பூர்ணமாய் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற நினிவே பட்டணத்தார் தேவன் நோக்கி எப்படி அறைகுமுல் விட்டு அழுது ஜெபித்தார்களோ அப்படி ஜெபிப்பார்கள் என்று சொன்னால், தேவனை ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொன்னால், இந்த வியாதிகள் மாற்ற முடியும். அல்லாத பட்சத்தில், தேவனை ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில், அவர் அனுப்பின தேவகுமாரனான இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில், தேவன் மனிதனை தண்டிக்கும்படியாக கொள்ளை நோயை பூமியில் அனுப்புகிறார் என்று வேதம் வரையிட்டு சொல்லுகிறது. மனிதன், ராஜ்யம், தேசம் இதை ஏற்றுக்கொள்ளுமா என்று சொன்னால் அநேகர் ஏற்றுக்கொள்வது இல்லை. ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் கர்த்தருடைய வருகை மட்டும் இந்த வியாதிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்று வேதாகமம் சொல்லுகிறது. உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்கள். நீ சுதந்திரிக்கும் தேசத்தில் கர்த்தர் உன்னை நிர்மூலமாக்கும் மட்டும் கொள்ளை நோய் உன்னை பிடித்துக் கொள்ள பண்ணுவார். கர்த்தர் உன்னை இளையினாலும் காய்ச்சலினாலும் உஷ்ணத்தினாலும் எரிபந்தத்தினாலும் வறட்சியினாலும் கருக்காயினாலும் விஷப்பனியினாலும் வாதிப்பார். நீ அழிய மட்டும் இவைகள் உன்னை பின்தொடர். அருமையான தேவ பிள்ளையே, தேவனை விட்டுவிட்டார், தேவனுடைய கட்டளை கை கொள்ளாமற் போனால், மனித ரட்சிப்புக்காக மீட்புக்காக தேவன் அனுப்பின தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாமல் போனால் அந்த காலம் வரைக்கும் இந்த வியாதிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். கொள்ளை நோயினால் தேவன் வாழ்த்து கொண்டே இருப்பார். இந்த கொள்ளை நோய் பரவுகிறதின் ஒரு அடையாளம் இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆனதினால் இதுவரை ரட்சிக்கப்படாத ஜனம் கர்த்தருடைய வசனங்களை ஜீவனுள்ள தேவனை நம்பி ஏற்றுக்கொண்டு மனித ரட்சிப்புக்காக, உன்னுடைய ரட்சிப்புக்காக இந்த பூமியில் அனுப்பப்பட்ட தேவகுமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்கென்று வாழ்ந்து
கர்த்தருடைய வருகை காணும்படி நீங்களும் ஆயத்தப்படுங்கள். தேவ பிள்ளைகளாய் நமக்கும் நாம் அறிந்த சத்தத்தின்படி வாழ்ந்து கர்த்தர் வருகைக்கென்று ஆயத்தப்பட இந்த நாட்கள் கர்த்தர் கிருபை செய்வாராக. தொடர்ந்து உலகத்தில் கர்த்தருடைய வருகைக்கு முன்னே நடக்கிற சம்பவங்கள், சில சம்பவங்களை அடுத்த வீடியோவில் உங்களோட பகிர்ந்து கொள்ளும் வரைக்கும் கர்த்ததாமே நம் எல்லாவரையும் காத்து வழிநடத்துவாராக. மாரநாதா. May God bless you.